ஹலோ நண்பா, புத்தாண்டு பிறந்த உடனே எல்லாருமே உங்களோட ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதில் பாதி பேர் 2 வாரத்துக்கு மேலே நான் எடுத்த ரெசல்யூஷனை சரியாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மீதி பாதி பேர் என்ன ரெசல்யூஷன் எடுத்தோம் அப்படிங்கிறத அந்த வருஷம் முடியறதுக்குள்ளே மறந்துடுறாங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி ரெசல்யூஷன் எடுக்கிறீங்களே, அதை அந்த வருஷம் முழுக்க உங்களால் சரியாக ஃபாலோ பண்ண முடியுதா? அப்படி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? ஜனவரி 1 அது ஏதாவது மேஜிக் டேவா? இல்லை அந்த ஜனவரி 1 உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்க போகுதா? ஏன் ஜனவரி 1 மட்டும் தான் ரெசல்யூஷன் எடுக்கணும்? அன்னைக்கு மட்டும் தான் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில முடிவுகளை நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவாகிடுச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டேட் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கே தொடங்கிட வேண்டியதான். நாளைக்கு பண்ணுவேன், அடுத்த மாசம் பண்ணுவேன், அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி பண்ணுவேன்னு உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை நீங்களே டிமோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எடுத்த முடிவை உங்களால சரியா ஃபாலோ பண்ண முடியாதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ரெசல்யூஷன் அப்படிங்கிற பேர்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நான் சரியா இந்த வருஷம் ஜிம் போவேன், இந்த வருஷம் நல்லா இங்கிலீஷ் கத்துப்பேன், இந்த வருஷம் நல்லா ஹெல்தியா சாப்பிடுவோம் அப்படின்னு ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் ஒரே நாள்ல உங்க தலையில ஏத்துக்கிறீங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களால சரியா ஜிம்முக்கு போக முடியல, தொடர்ந்து ஒரு வாரம் போகாம நடுவில் 2 நாள் லீவ் போட்டுட்டீங்க, தொடர்ந்து ஹெல்தியா சாப்பிடல, 3 நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டேன் அப்படின்னா ஐயோ நாம எடுத்த முடியல, நம்ம சரியா இல்லையே, அப்ப நம்மளால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நீங்களே உங்களை ரொம்ப குறைவா நினைக்கிறீங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே டைம்ல பர்ஃபெக்டா பண்ணவே முடியாது. சில தவறுகள் நடக்கும் தான். அந்த தவறுகளை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு நாம நினைக்கிற விஷயத்த பர்ஃபெக்டா கொண்டு வர்றது தான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டிவேஷனுங்கிறது தினமும் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா சொல்லவே முடியாது. ஆனா நீங்க தினமும் டிசிப்ளினா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்பவும் சூப்பரா செஞ்சு முடிக்கலாம். அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதை ரொம்ப சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே நாள்ல உங்களுடைய ஒட்டுமொத்த பவரையும் உங்களுடைய ஒட்டுமொத்த மோட்டிவேஷனும் போட்டுட்டு அடுத்த நாளே இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி டோட்டலாவே விலகிடுவீங்க. உங்க பிரெயின் எப்பவுமே ஒரு ப்ரெஷரை எதிர்பார்க்கும். உங்களால 4 மணிக்கு எழுந்திருக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சோம் கண்டினியூவா ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க சரியா 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க பிரெயினுக்கு ஒரு புது ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ உங்க பிரெயின் எதுக்கு அடாப்ட் ஆகும் அப்படின்னா நம்மளால எல்லா விஷயமும் செய்ய முடியும், நம்மளால டஃப்பான விஷயங்களும் செய்ய முடியும் அப்படின்னு உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்காவே அந்த மோடுக்கு ஷிஃப்ட் ஆகும். அந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம உங்களால ரொம்ப காமா ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வருஷமும் நீங்க இந்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன், எதை புதுசா ஆட் பண்ண போறேன், எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு லிஸ்ட் போடுற நீங்க எந்த ரீசனால இந்த விஷயங்கள்லாம் நம்மளால செய்ய முடியல அப்படின்னு நீங்க எப்பவுமே லிஸ்ட் பண்றதே கிடையாது. நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பே அதுதான். நீங்க எதுக்கு ரொம்ப அடிக்ஷனா இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல லிஸ்ட் பண்ணணும். நான் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறேன், ரொம்ப நேரம் டிவி பார்க்குறேன், ரொம்ப நேரம் ஊர் சுத்துறேன், இந்த மாதிரி எந்த விஷயங்கள நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் அந்த நேரத்தை உங்களுக்கு பயனுள்ளதா நீங்க மாற்ற முடியும். அதனால முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணணும். உங்களுக்கு எது வேண்டாம் அப்படிங்கிறது நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப நேரம் புக் படிக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபோன் பார்க்கறத தவிர்க்கணும். ஏதாவது புது ஸ்கில் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்குன்னு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப ஹெல்த்தியா இருக்க நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களை சாப்பிடணும், சரியா தூங்கணும், எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு எந்த விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுலையும் நாம கண்டிப்பா கவனம் கொடுக்கணும். அந்த விஷயத்த நீங்க சரியா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாலே நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க லைஃப்ல ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எது எது வேண்டாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணிட்டாலே நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப டிசிப்ளினா லாங் டேர்முக்கு கண்டிப்பா கொண்டு போக. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு நாளும் நீங்கள் யோசிக்கவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, கோல் எது அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் போகிற ரூட் சரியா, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் சரியா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்களை பற்றி எப்போவுமே கவலைப்படாதீங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. நான் கேரக்டர் வைஸாக சொல்லலை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் தான் இருக்கும், அதில் பெருசாக க்ரோத் ஆகியிருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னொரு நம்பர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் ஆகியிருக்கும். நீங்கள் உடனே அவர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டாரு, நம்மளால சக்ஸஸ் ஆக முடியல, அவர் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாரு, நம்மள ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னு உங்களுடைய 6 மாதத்தையும் இன்னொருத்தருடைய 6 வருஷத்தையும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வருஷம் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எடுத்த ரெசல்யூஷன், உங்களுடைய கோல், உங்களோட லைஃப் எல்லாமே இந்த வருஷம் டோட்டலாக மாறி உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ண போகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
நீங்கள் மட்டும் பண்ணாதீங்க, உங்கள் நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஃபோன் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சில பேரை நம்பவே முடியாது, பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்க. நான் உங்களை சொல்லிங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களே சொல்கிறேன். என் வீட்டில் இருக்கிறே பாதி பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.